வணக்கம் நண்பா. எல்லாரும் காட்டுக்குள்ளே கூட்டமாக 3 டெம்போவில் போகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இந்த காடு வீரப்பன் அவர்கள் 36 வருஷம் சுற்றி திரிஞ்ச காடு தாங்க இந்த வனம். இங்கிருந்து இந்த வனத்துக்குள்ளே நம்ம போயிட்டா கர்நாடகாவும் போகலாம், கேரளாவும் போகலாம், நம்ம தமிழ்நாடு பார்ட்ரு. இந்த காடு மொத்தமும் அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு. பார்க்குறதுக்கு சின்ன ஃபாரஸ்ட்னு நினச்சிடாதீங்க, நம்ம இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டு. 2010லேருந்து தான் இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு 10 வருஷமாக தான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீரப்பன் இருக்கும்போது யாரும் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா வீரப்பன் தேடுதல் வேட்டைக்குள்ளே யார் காட்டுக்குள்ளே போனாலும் கண்மூடித்தனமான தாக்குதலும் கண்மூடித்தனமான அராஜகம் நடந்ததுனால அங்கே யாரும் போகலை. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டூர்லேருந்து கொளத்தூர் வழியாக போயிட்டு கொளத்தூர்லேருந்து பெரிய தண்டா போகணும். அங்கே போனீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு உள்ளே போகலாம், மற்ற நாள் அலோடு கிடையாது. உள்ளே போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகணும். யானைக்காடு தான். எப்போ யானை வரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே யானைங்க தான் அதிகமாக இருக்குது. இந்த யானை காட்டுக்குள்ளே ஒரு 15 கிலோமீட்டர் போனால் நம்ம அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்கள் கட்டி வச்ச மணி இன்னமும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, டொம்பர்னு சொல்லிட்டு அது ஒரு இனத்து மக்கள் அங்கே இருந்திருக்காங்க. அதுக்குண்டான அடையாளம் மிகப்பெரிய சிலை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 93 காலகட்டத்தில் இங்கெல்லாம் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலே பட்டா லேண்டே இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம மைசூருக்கே போகும். இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரோடு வெள்ளைக்காரம் போட்டது, ஜல்லியெல்லாம் கொட்டி தார் ஊற்றிருக்காங்க. ஆனால் இப்போலாம் அடிக்கடி ஆளுங்க போயிட்டு வந்ததுனால எல்லாம் பறிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரோடெல்லாம் குண்டும் குழியுமாயிடுச்சு. கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டுருக்காங்க. 100 அடிக்கு பக்கமாக அப்போவே சர்வே பண்ணி அளந்து இந்த ரோடு போட்டிருக்காங்களாம். அதனால் இப்போ இந்த கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். நீங்களும் பாருங்கள். இந்த காட்டில் வீரப்பன் அவர்கள் பதுக்கி வச்ச பணமும் துப்பாக்கி தோட்டா இது போல் எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இங்கே வந்தவங்களும் கோவில் பூசாரியும், அது இல்லாமல் போலீஸ் தவறுதலாக அந்த ஊர் பொதுமக்களில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அடிப்பட்டு அவரும் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் எனக்கும் வீரப்பனுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைப்பா, நான் ஆடு மேய்க்கிறதுக்காக உள்ளே வந்தேன், என்னை பிடிச்சிட்டு போய் நீ வீரப்பனுடைய கூட்டாளி தானே சொல்லி என்னை அடித்து என்னால் இப்போ நடக்கவே முடியல, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன், எனக்கு ஒரு நிவாரணமோ எதுவும் கொடுக்கல, கேட்டால் நீ வீரப்பன் கூட்டாளி தாடான்னு சொல்லி ஒரு 1.5 மாதம் வச்சுருந்து ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுட்டாங்களாம். இது மாதிரி காட்டுக்குள்ளே யார் போனாலும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால அப்போ வீரப்பன் இருக்கும்போது யாரும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயம். வீரப்பனால் கிடையாது, அதிரடிப்படையில் நம்ம வீரப்பனுக்கு உதவி செஞ்சோம் அப்படிங்கிற பேரில் நம்மளை கூட்டிகிட்டு போய் எதனாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே யாரும் காட்டுக்குள்ளே போகிறது இல்லை. ஆனால் இப்போல்லாம் சர்வசாதாரணமாக காட்டுக்குள்ளே போகிறாங்க, வராங்க, விர வெட்டிக்கிட்டு போகிறாங்க. இப்போல்லாம் நிறைய நடக்குது. பார்த்திங்கன்னா அந்த பயத்தினாலேயே ஏகப்பட்ட பேர் காட்டுக்குள்ளே போகல. எல்லாம் இங்கிருந்த மக்கள் எல்லாமே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இருந்த மக்கள் எல்லாம் வெளியில் போனவங்க தான் ரிட்டன் இந்த காட்டுக்குள்ளே யாரும் குடியேறல. எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க வெளியே அனுப்பிச்சி விட்டதுனால இப்போ யாரும் அங்கே இல்லை. மொத்தமாக ஒரு 150 ஏக்கருக்கு மேலே பட்டா லேண்டே கிடக்குதுங்களாமா. பட்டா லேண்டுக்கெலாம் போகிறதில்ல. அப்போ வச்ச கோவிலை இப்போல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கோயிலுக்கு போகிறது வரதுமா இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், செம்ம இடங்க. ஏன்னு கேட்டால் ட்ரெக்கிங் போகிறதுக்குலாம் அருமையான இடம். என்ன ட்ரெக்கிங் போகிறதுக்கு அனுமதி தரமாட்டாங்க எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி. நான் ட்ரெக்கிங் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா ப்ளேஸ் செம்மையாக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி நல்லா 2 பக்கமும் மலை, மலைக்கு இடையில் ஒரு 10-30 கிலோமீட்டருக்கு ஒரு சமமான காடு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். கீழே ஓடைங்கெல்லாம் போயிட்டு மலை மேலே ஏறி போகிற மாதிரி. மழை பெஞ்சதுன்னா 2 பக்கம் இருக்கிற தண்ணி ரெண்டும் இந்த ஓடை வழியாக தான் நம்ம பாலாத்துக்கு மேட்டூர் டேமுக்கு தண்ணி வரும். அவ்வளோ அழகாக இருக்கும் தண்ணி வரும்போதெல்லாம். ஏன்னா என்ன ஒன்று, இந்த தண்ணியில் குளிக்க முடியாது. சப்போஸ்
மலைப்பாம்பு, இந்த காட்டில் இருக்கிற முதலைங்களாம் இருக்குது. இதில் 2-3 குளம் இருக்குது. 2-3 குளத்துலேயும் முதலைங்களாம் கிடக்குது. அதனால் யாரும் வந்து அதிகமாக தண்ணியில் குளிக்க மாட்டாங்க. தண்ணி ஓடுற தண்ணியில் குளிச்சுக்கலாம். தேங்கி கிடக்கிற தண்ணியில் சடார்னு இறங்க மாட்டாங்க. மலைப்பாம்பு ஜாஸ்தி. இந்த காடு பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்து வருதுன்னா பர்கூர். இந்த தண்ணி பர்கூர் மலையில் ஸ்டார்ட் பண்ணி மழை பெஞ்சுன்னா பர்கூர், தட்டக்கரை, தாமரைக்கரை, நம்ம அந்த லைனில் இருந்து மழை சரிவாக இருக்கிற பக்கம் அங்கேருந்து பேஞ்சு வர தண்ணி தான் இவ்வளோ தண்ணியும். இந்த காட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன சாமி இருக்குன்னா சிவன், கால பைரவர், 2 முனீஸ்வரன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒச்சாடப்பன். அது வந்து பல வருஷமாக அந்த கோவில் அங்கே இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்துட்டு போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு வரதே எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒச்சாடப்பன் கோவிலுக்கு தான் முதல்ல வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மக்களை எல்லாம் பார்த்துக்கங்க, கும்பிட்டு ஒச்சாடப்பன் கோவிலுக்கு வந்து போகிறாங்க. முதல்ல பார்க்க வர்றது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒச்சாடப்பன் கட்டின மணியும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்க வராங்களா இல்லையோ, அது இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வந்து மணியை பார்க்கறதுக்காகவே அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த மணிக்காகவே ஏன்னு கேட்டால் அவரை தான் பார்க்க டெம்போ வந்துருக்குது. அப்போது நம்ம அவர் கட்டின மணினாவது நம்ம உங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு பாருங்க வராங்க. காடெலாம் பாருங்கள் எல்லாம் யானைகள்லாம் வந்துட்டு போவோம் அடிக்கடி. நம்மளை சுற்றி ஃபாரஸ்ட்கார் ஒரு 7-8 பேர் இருந்தே இருப்பாங்க. தனியெல்லாம் விடவே மாட்டாங்க எப்பயுமே. ஏன்னா திடீர்னு எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் சேஃப்டிக்கே ஆள் இருப்பாங்க அங்கே. இந்த வேலெலாம் பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குன்னு. எல்லாம் பிடிச்சி வளைச்சி உடச்சி வச்சுட்டு போயிருக்குது. அந்த மரத்தில் தான் வந்து வீரப்பன் கட்டின மணி இன்னமும் இருக்குது. இந்த சாமிக்கு வந்து அவ்வளோ சக்தின்னு சொல்கிறாங்க. எது வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் அப்போவே நடந்துருமா. குறிப்பிட்ட நாள், இவ்வளோ நாள்னால் இவ்வளோ நாள் வேண்டுதல் வந்து நடக்காமல் போகிறதில்ல. அதனால் நிறைய பேர் வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி உங்களுக்காக நம்ம சேனலில் அப்லோடு பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் வியூஸ் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியும். நான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 வியூஸு, 10,000க்கு மேலே தாண்டது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 2000, 3000 அவ்வளோதான். அப்படிங்கும்போது அடுத்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருதா. யாரும் பார்க்குறதில்ல, நம்ம ஏன்டா இதை அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறது. இல்லைன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து நிறைய இடம் வந்து சுற்றி ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணியிருப்பேன். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும்.